ஆனா இந்த ஈகோ அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்திருக்கு, ராகுல் அவர்களுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இது சீக்கிரமே இதை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சுயமரியாதையுள்ள எந்த தலைவனுக்கும் இந்த கோபம் வரும்னு நான் சொன்னேன். ஸ்டாலினுடைய கோபம் நியாயமானதுன்னு. ஆனா அந்த கோபத்தை மட்டுமே பிரதானமா நடிச்சிருந்தாங்கன்னா போனா போட்டுங்கிற வார்த்தையை இன்னும் அமல்படுத்தியிருப்பார், செயல் வடிவத்தை காமிச்சிருப்பார். காங்கிரஸ் போனா திமுக சமாளிக்கும். ஆனா அந்த காங்கிரஸ் என்ன செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் திமுக கிடையாது. அந்த காங்கிரஸ் விஜயோட போய் சேர்ந்தால் திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு தடைக்கல்லாகவோ எதிர்பாராத அல்லது உருவம் இல்லாத ஆபத்து, விளைவு புரிந்து கொள்ள முடியாத ஆபத்து அதுல இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் அந்த கோபமோ ஈகோவோ எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வர்றார். அவ்வளவுதான் விமர்சனத்துக்குள்ளான ராகுலுடைய ஒப்புதல் இல்லாமல் நேற்று நடந்திருக்காது. சரி பண்ணுங்க அப்படின்னு கோபத்திலேயோ அல்லது ஒரு ஒரு முழு மனசு இல்லாம கூட கடைசி ஒப்புதலை தரதுல ராகுலுடைய பங்கும் இருக்குதானே. விட்டு கொடுக்க வந்தாலும் 2 பேரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நான் 6:30 வரைக்கும் ஒருத்தர் தடுத்தாருன்னு சொல்றேன்ல, அப்ப 6:35க்கு ராகுல்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வரவும் தானே, அல்லது அதுவரை தடுத்தவருடைய ஒப்புதல் வரவும் தானே கையெழுத்து போட ஏழைகளுக்கு உள்ள போறாங்க. ஸோ அதனாலதான் இந்த சங்கடங்களை தவிர்த்திருக்கலாம். நடந்துடுச்சு. ஒன்ஸ் கையெழுத்து போட்டாச்சுன்னா யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டா, அப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க.